அனைவருக்கும் வணக்கங்க. இதை பாருங்கள், கொஞ்சம் முள்ளங்கி பறிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றாதனால இது கொஞ்சம் சின்னதாக தான் காய்ச்சிருக்குங்க. இப்போ இது பாருங்கள், பூ எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ முள்ளங்கி நல்லா முத்திட்டா இது பாருங்கள், இந்த முள்ளங்கி பாருங்கள் பூ எடுக்குது பாருங்கள். இது நீட்டமாக குச்சி வருது பாருங்கள். இப்படி முள்ளங்கி முத்தி இது மாதிரி பூ வச்சப்புறம் இது இருக்குது பாருங்கள், இதுதான் விதை, சீட் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க இதெல்லாம் இதிலேருந்து தான் இன்னும் கொஞ்சம் முத்தின அப்புறம் இதுக்குள்ளே நல்லா விதைகள் வந்துடுங்க. இந்த நீட்ட குச்சி மாதிரி இருக்க பாருங்கள். பூ எடுத்தப்புறம் அதில் விதைகள் வரும். அதை தான் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம மறுபடியும் போட்டோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு முள்ளங்கி நிறைய கிடைக்குங்க. இதான் முள்ளங்கியோடைய பூ, முள்ளங்கியோடைய விதை. இதை தான் கலெக்ட் பண்ணி போனோம். வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது முள்ளங்கின்னு சொல்லலாங்க. பிகினர்ஸ் முள்ளங்கியை முதல்ல போட்டு கீரை முள்ளங்கியெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் விளைவிக்கலாங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நான் பறித்த முள்ளங்கிங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் அனைவருக்கும் மிக்க நன்றி.